Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ரசப்பொடி தாங்க செய்ய போறோம். இந்த ரசப்பொடியை ரசத்துக்கு மட்டும் இல்லாம ஆம்லெட் இல்ல வேற எதனா காரமா செய்யக்கூடிய பொரியல் வகைகள், வறுவல் வகைகள் இப்படி எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் செஞ்சு அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் செய்யற புத்தம் புதிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஈஸியான ரசப்பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடேறின பிறகு தீயை ஃபுல்லா குறைச்சி வச்சிருங்க. அதுல 100 கிராம் அளவுள்ள மிளகு சேர்க்கிறேன். நீங்க கிராம்ல தான் அளக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே கப்ல மற்ற பொருட்களையும் நம்ம அளந்துக்கலாம். அதுல 1 கப் அளவு மிளகு சேர்த்துட்டு இது போல கைவிடாம நம்ம வறுத்தெடுக்கணும். எந்த பொருள் வறுத்தாலுமே கைவிடாம வறுத்துக்கோங்க. அப்பதான் அது எல்லா பக்கமும் கரெக்டாக வறுபட்டு வரும். வாசனை நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஒரு பக்கம் தீஞ்சு ஒரு பக்கம் சாதாரணமாக வறுபடாமல் இருந்ததுன்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் டேஸ்ட்டும் மாறிடும் கருகிடுச்சுன்னா. மிளகு லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். அப்படியே அந்த நம்ம போட்ட மிளகுக்கும் இது போல் லைட்டாக அது சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். அது போல் நமக்கு வறுபட்டால் போதும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகு எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுருங்க. நீங்கள் 100 கிராம் அளவு மிளகு எடுத்திங்கன்னா 50 கிராம் அளவுள்ள ஜீரகம் எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே ஜீரகம் மிளகுலேருந்து பாதி அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு கப்பில் அளக்குறீங்க அப்படின்னா 1 கப் அளவு மிளகு அப்படின்னா அரை கப் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிட்டால் போதும். ஜீரகம் கடாயில் இருக்க அந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் அந்த மிதமான தீயிலையோ இல்லை தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சிட்டோ வச்சுக்கோங்க. தீயை அதிகமாக வச்சிடக்கூடாது. இப்போ லைட்டாக இது கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதே பிளேட் எடுத்து நான் ஆற வச்சிடுறேன். ஜீரகம் அதிகமாக சேர்த்துட்டா ஒரு கசப்பு டேஸ்ட்டு வரும். மிளகு அதிகமாக சேர்த்தா கூட காரமாக தான் இருக்கும். நம்ம தூளை குறைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் ஜீரகம் அதிகமாக சேர்த்துட்டா அந்த கசப்பு டேஸ்ட்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதில் பாதி அளவு சேர்க்கணும் அப்படிங்கிறது. இது நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு இந்த தூள் நைஸாக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது போல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தூளை நீங்கள் சாதாரணமாக நம்ம தக்காளி ரசம், மிளகு ரசம்லாம் பிளெயின் ரசம் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பருப்பு ரசம் செய்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தனியா, கடலைப்பருப்பு வேறு எதுவுமே சேர்த்து அரைக்க வேணாம். நீங்கள் அந்த பொருட்கள்லாம் தாளிக்கிறதுக்கோ இல்லை தனியாத்தூள் போடாமல் கூட நம்ம ரசம் வைக்கலாம். ஆனால் மிளகு சீரகத்தூள் முக்கியமாக நம்ம சேர்த்தே ஆகணும். இது போல் அரைச்சிட்டு நல்லா ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வருஷத்துக்கு வரைக்குமே வாசனை போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ரசத்துக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எக் ஆம்லேட் செய்யும் பொழுது இந்த தூளை அது மேலே நீங்கள் தூவி கொடுத்தீங்கன்னா அதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த 2 பொருளை பயன்படுத்தி சிம்பிளான ஒரு ரசப்பொடி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் சிம்பிளான ரெசிபீஸ், விதவிதமான ரெசிபீஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.